புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்காங்க. கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மையாகாதுன்ட்டு. பனையூர் பண்ணையார் விஜய் எங்க போனாலும் ஒரு கூட்டம் வரும் இல்லைங்களா? அந்த கூட்டம் எப்பவுமே நம்ம சொல்லிட்டு இருப்போம், அதை செட்டப் பண்ற கூட்டம். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் பொதுவாகவே அவர் செட்டப் பண்ணி தான் கூட்டிட்டு போறாருன்ட்டு. இன்றைக்கு பாருங்க, அந்த செட்டப் பண்ணி கூட்டிட்டு போற கூட்டம் ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க. அந்த ரூட்டு போட்டு கொடுக்குற வீடியோவை தான் பாருங்க இன்றைக்கு ஆதாரபூர்வமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி கொண்டு போயிடும். தேர்தல் தேதி கிட்ட நெருங்கி வந்து விட்டது. வாக்குப்பதிவு நாள் 23ஆம் தேதி. இன்றைக்கு இந்த நாளை கழித்தது போக நாளை ஒரு தினம்தான் உள்ளது. அனைத்து கட்சிகளும் செய்து வந்த பிரச்சாரம் நிறைவு பெறும் நாள். இன்று மாலையுடன் பிரச்சாரம் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு டிஜிட்டல் முறையில் கூட பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் விதிமுறையை விதிச்சிருக்காங்க. இன்று மாலையுடன் நிறைவு பெறும் இந்த பிரச்சாரத்தை குறித்து அப்பாடா ஒரு வழியா பிரச்சார நேரம் முடிந்ததுன்ட்டு எந்த கட்சி பெருமூச்சு விட்டு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் தான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு நிற்பாரு, பாயசம் செஞ்சு சாப்பிட்டுப்பாரு. ஏன்னா ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறதுல பேர் போனவர் யாருன்னா வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜய். விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா ஐயோ அனுமதி கொடுக்க மாட்டாங்களே, திமுக அரசு என்னை பார்த்து பயப்படுறாங்களே, அஞ்சு நடுங்குறாங்களே எனக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து. இல்லைங்க, நீங்க தான் தேர்தல் ஆணையம் உள்ள வரட்டும், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னோட சூறாவளி பிரச்சாரம் எப்படி இருக்கும்னு பாருங்கன்னு சொன்னீங்களே. இப்பதான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தானே இருக்கு. இதுல எங்க இந்த திமுக வரும்? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஒன்லி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இருக்கிறதே தவிர, ஆனால் அதிகாரிகள் அனைவரும் திமுக அரசு கட்டுப்பாட்டில் தான் உள்ளார்கள். டிஸ்கேஜேபி கட்சியோ தேர்தல் ஆணையமோ எங்களுக்கு யாரும் தொல்லை கொடுக்கிறது கிடையாது. அவங்க எல்லாம் மிகவும் நல்லவர்கள். திமுக ஒன்லி எங்களுக்கு சதி பண்றாங்கன்ட்டு ஒருவேளை பாருங்க, விஜய் கேட்கிற இடத்திற்கோ அல்லது நேரத்திலோ பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி ரத்து செய்கிற பட்சத்துல திமுக தலைமையில போட்டு உருளுவாது. ஐயோ அனுமதி கொடுக்க மாட்டாங்களேன்ட்டு. ஆனா பாருங்க, தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிற பட்சத்துல இவரே ரத்து பண்ணுவாரு. வீடு வீடா நான் போய் பிரச்சாரம் பண்ண போறேன்னு பில்டப் பண்ணாரு பெரம்பூர்ல. ஆனா பாருங்க, அனுமதி கொடுக்குறோம், வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணணும், அவ்வளவு தானே, வாங்கிக்கோங்க, அனுமதி கொடுத்துட்றோம், நீங்க போய் உருளுங்க வீடு வீடான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. ஐயோ என்ன இது, அனுமதி கொடுத்துட்டாங்களே, பரவாயில்ல ரத்து 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 ரத்து, வீடு வீடா நான் வந்து பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ண போதுலன்னு சொல்லி அனுமதி கொடுத்த போதிலும் விஜய் தான் பாருங்க ரத்து பண்றாரு. வாரத்துல 7 நாள் பிரச்சாரம் செய்வதற்கு இவர் கேட்கிற இடத்துக்கும் நேரத்துக்கும் அனுமதி கொடுத்தா கூட 5 நாள் லீவ் போட்டு இவரே ரத்து பண்ணிட்டு 2 நாள் தான் போவாரு. அதுக்கு காரணம், போற 7 நாள்லயும் கூட்டத்தை செட்டப் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒரு கூட்டம் நடத்தி முடிச்சு 48 ஹவர்ஸ் கேப் இருந்தாதான் அந்த கூட்டத்தை செட்டப் பண்ண முடியும். ஒரு தொகுதிக்கு போறோம், ஆனால் அந்த தொகுதியில இருக்கிறவங்க மட்டும் வரதில்லை, எல்லா தொகுதியில இருந்தும் ஆட்களை கொண்டு வந்து ஒரே தொகுதியில ரொப்பணும். விஜய்க்கு அதிகப்படியான மாசு இருப்பதை போல பில்டப் பண்ணணும். பண்ணுங்க பில்டப், ஆனா மண்டையில வர கொண்டைய மறைச்சாத பில்டப் பண்ணுங்களேன். உங்க கூட்டத்துக்குள்ளவே யாரோ ஒருவர் பாருங்க, நீங்க ரூட்டு போடுற வீடியோவை சமூக வலைதளங்களை பரப்ப விட்டுருக்காங்க. எந்த பக்கம் கூட்டம் கம்மியா இருக்குது, எந்த பக்கம் கூட்டம் அதிகமா இருக்குது, எந்த பக்கம் கூட்டமே இல்லை, நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ பின்னாடி போ, நீ முன்னாடி போ, கூட்டத்துக்கு நடுவுல போ, நிறைய கூட்டங்கிற மாதிரி காட்டுங்க, பூஸ்ட் பண்ணுங்க, பில்டப் பண்ணுங்க. அந்த பக்கமும் இந்த பக்கம் நகராதபடி அப்படியே அடைச்சின்னு ஆட்டு மந்தைகளை போல போங்கன்னு வேமா சூசோ இல்லாம ரூட்டு போட்டு கொடுத்துனுக்குறாங்க. விஜய் போற எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி 2 வீலர்ல இந்த கூட்டம் ஃபாலோ பண்றாங்களே, இது எல்லாம் செட்டப் கூட்டம்ட்டு ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லுங்கிறோம். இன்றைக்கு பாருங்க, ஆமாப்பா செட்டப்பு தான்ப்பா, விஜய் வருவதற்கு முன்பாக நாங்கள் எப்படியெல்லாம் ரூட்டு போட்டு ஃபாலோ பண்ணணும்ட்டு பிளான் பண்றோம். அந்த பிளானிங் வீடியோவை நாங்களே தான் பாருங்க பெருமைக்காக சோசியல் மீடியாவில் விட்டோம்னு சொல்லி இவங்க தான் விட்டுருக்காங்க. நேற்றைய தினம் பாருங்க இந்த வீடியோ நம்ம கைக்கு கிடைச்சிது. இவங்க எப்படியெல்லாம் ரூட்டு போட்டு பிளான் பண்ணி செட்டப் பண்ணியே ப்ரீ பிளான்டா பக்காவா பிளான் பண்றாங்கன்ட்டு. இவ்வளவு வேலை பார்த்து நீங்க மண்டை மேல இருக்கிற கொண்டைய வந்துடுறீங்க பாருங்க. ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுற காணொலியை தான் பாருங்க செட்டப் பண்ணி சோசியல் மீடியால பரப்புறாங்கன்னு பார்த்தா, இவங்களுக்கு இவங்களே இது செட்டப் கூட்டம்னு ரூட்டு போடுற வீடியோ கூட பாருங்க பெருமையா ஷேர் பண்ணி இவங்களே காட்டி கொடுத்துறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா 6 அறிவு கொண்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இவர்களுக்கு 1 2 3 தெரியல அறிவு.
இருக்கிற அறிவு எந்த வகை உயிரினம் என்றே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு புதுவிதமான உயிரினமாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் தான் இந்த வீடியோ. காட்டுக்குள்ள வாழும் மிருகங்களே தேவலாம் போல்துங்க. ஒருவேளை காட்டுக்குள்ள இருக்க மிருகங்கள்லாம் இந்த காட்சியை பார்த்தா சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. என்னப்பா இது, நமக்கு மேல இருக்கிறாங்களே, நம்ம இந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதியே இல்லைன்ட்டு காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்தா தற்கொலை செய்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இதுவும் ஒரு ஓரமாகட்டும். ஆட்சி, அதிகாரம், பதவி இதெல்லாம் பாருங்க, இவங்க கைக்கு வருவதற்கு முன்பாகவே ரோட்ல என்ன மாதிரி கரெக்டா பண்றாங்க. டபுள்ஸ் போக வேண்டிய வண்டியில ட்ரிபிள்ஸ் போறாங்க. அப்படி ட்ரிபிள்ஸ் போற வண்டியை நிறுத்தி என்னம்மா இப்படி பண்றீங்களேன்னு டிராபிக் போலீஸ் கேட்டா என்ன மாதிரி முறைக்கிறாங்க பாருங்க. பார்த்துக்கோங்க, எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாம சாதாரண ஒரு நடிகராக இருக்கிற அந்த விஜய்க்கு இவர்கள் ரசிகர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள். இவங்க கைக்கு பதவியோ ஆட்சியோ அதிகாரமோ எதுவுமே வரல. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகரோட ரசிகராக இருக்கும் போதே இந்த எகிர்றாங்க. ஓப்பனா இந்த கத்துறாங்க போலீஸ் அப்படின்னு சொன்னா, அப்ப இவங்க கைக்கு பதவி எல்லாம் வந்துட்டா இந்த ஊர்ல ஒருத்தரை நடமாட விடுவாங்களா? சட்டம் ஒழுங்கை விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு பேணி காப்பாராம். உறுதிமொழிலாம் எடுத்தாங்க, சத்தியெல்லாம் பண்ணாங்க. ஊருக்குள்ள சட்டம் ஒழுங்கு நாசமா போறதுக்கு காரணமே இந்த தற்கொலை கூட்டம் தான். ஒரு பக்கம் நல்லது சொன்னா கூட பாருங்க, அந்த போலீஸையே ட்ரிபிள்ஸ் வந்துட்டு சட்டவிரோதமாக ட்ரிபிள்ஸ் வந்துட்டு அந்த முறைக்கிறாங்க. பின்னாடி பாருங்க, யாராவது ஒருத்தராவது ஹெல்மெட் போடுறாங்களா, இல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி டபுள்ஸ் போறாங்களா? ட்ரிபிள்ஸ் தான் எல்லாருமே ட்ரிபிள்ஸ். யார் மண்டைக்கு மேலேயும் ஹெல்மெட் இல்லவே இல்லை. இந்த தற்கொலை கூட்டத்தோட தலைமையில தான் பாருங்க, தலைமை தற்கொலை விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பாற்ற போறாரா? உலகத்திலேயே தன்னோட சொந்த கட்சி கூட்டத்தை பார்த்தே பாருங்க அரண்டு மிரண்டு அலறி அடிச்சுன்னு ஓடுற ஒரு கட்சியோட தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது விஜயாகத்தான் இருக்கும். சைக்கிள் ஓட்டிந்தவர் நல்லாதான் போயினுக்கிறாரு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு பாட்டு மனசுக்குள்ள பாடினே ஓட்டின்னு போயினேங்கிறாரு. திடீர்னு பாருங்க, எதையோ தூக்கி போறதுக்கு வராங்க. ஐயோ என்னப்பா, எதையோ தூக்கி போட்டுருவாங்க போது, என் மேல வண்டியை பிடிங்கப்பா, யாருப்பா பவுன்சரு, ஓடி வாங்க வண்டியை பிடிங்க, நான் கேரவன் மேன்குள்ள ஓடணும்னு சொல்லி அலறி அடிச்சுன்னு ஓடுறாரு. அலறி அடித்து கொண்டு ஓடிய அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்க, நேற்றைய தினம் பிரச்சாரத்துக்கு வந்தார் இல்லைங்களா, எட்டி பார்க்குறாரு. வண்டியை திறந்து நம்ம பார்க்கலாமாப்பா, தரையில இறங்கலாமா, கால் வைக்கலாமான்ட்டு. ஐயோ பிச்சு புடுங்கத்துக்கு ரெடியா இருக்காங்களே, என்னப்பா இது என்ன மாதிரியான கூட்டம்னு தெரியாத அளவுக்கு இவ்வளவு கொலவெறியோட இருக்காங்களே. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம இறங்கினா ஒரு வழி ஆயிடுவோன்ட்டு தலையை எட்டி பார்த்துட்டு டக்குன்னு உள்ள ஓட்டாரு. மனுஷனுக்கு பயமும் பதட்டமும் வரத்தனங்க செய்யும். மிருதன் அப்படின்ற ஒரு படத்துல கிராபிக்ஸ் வழியாக வருகின்ற ஜாம்பிஸ் கூட்டத்தை பார்த்தோம். நேர்ல மனுஷன் பார்க்கும்போது பயந்து வரத்தானே செய்யும். உண்மையிலேயே கண்டிப்பா இந்த கூட்டத்தை பார்த்து பயந்துதான் ஆகணும். நமக்கே பாருங்க, இந்த விஷுவல பார்க்கும்போது கதி கலங்கும். பார்த்துக்கோங்க, கரூர் சம்பவம் எப்படி நடந்தது கேட்டாங்க இல்லைங்களா, அதற்கு ஆதாரமும் உதாரணமும் இந்த வீடியோ தான். நேற்றைய தினம் விஜயோட பிரச்சாரத்துல பாருங்க, இவருடைய ரசிக சாம்பிஸ் கூட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வழிமேல் விழி வைத்து வருவாராண்டு வந்து கொண்டிருக்கிறார், வந்து விட்டார்னு வழக்கம் போல கத்துறாங்க. செல்போன் ஆன் பண்ணி நீ ஆனான்னு முன்னாடி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கும் அச்சி புச்சின்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து எப்படி புலி மூட்டைங்க மாதிரி நசுக்குகிறாங்க பாருங்க. செம்மறி ஆட்டு கூட்டமே தேவலாம் போல்துக அப்படின்ற ஒரு நிலைமை தான் பாருங்க அந்த இடத்துல நடக்குது. செம்மறி ஆட்டு கூட்டம்லாம் இந்த காட்சியை பார்த்தா என்னப்பா இது, சி
நம்மளே மேல் போல்துகப்பா, நம்மளை விட மோசமான கூட்டம்லாம் உலகத்தில் இருக்கும் போல்துக. சீ 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 சீ, நம்ம தான் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான கூட்டம் நினச்சேன் நான். ஆனால் நம்ம விட ரொம்ப மோசமான கூட்டம்லாம் இருக்குதுன்ட்டு செம்மறியாடே பாருங்க வெட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கரூர்ல சதிதான் நடந்தது, சதிதான் நடந்தது, சதி மட்டுமே நடந்தது இன்றைக்கும் உத்தினுக்கார் இல்லைங்களா, என் மேல பழிக்கு மேல பழிய போட்டாங்கன்னு சொல்லி. கரூர்ல சதியெல்லாம் நடக்கல, இதுதான்ப்பா அங்க நடந்திருக்கு. இப்பவே பட்டப்பகல்லையே மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அடுத்தவங்களை போட்டு எப்படி நசுகிறாங்க பாருங்க. அந்த பொண்ணு நல்லா உணர்ச்சி பொங்க கத்தினே இருந்தது. டைம் ஆகும் அதை நசுக்கி எப்படி அமுக்கிட்டாங்க பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற கட்சிங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. விஜய் ஆட்சி அமைத்து பெண்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்க போறான்னு சொல்ற அந்த கட்சி கூட்டம் பாருங்க நிக்கிறது. பெண்கள் என்று கூட பாராமல் எப்படி நசுக்குறாங்கன்ட்டு. பட்ட பகல்ல மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு நிக்கிறவங்க மூச்சு திணறி மேல போய் சேர்ற அளவுக்கு இந்த அக்கிரம அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லும் போது கரூர்ல பாருங்க இருட்டாயிடுச்சு. விஜய் பல மணி நேரங்கள் தாமதித்து தான் லேட்டா வராது. அப்போ பகல்லையே இந்த மாதிரி வெளிச்சமா இருக்கும்போதே பண்றாங்கன்னு சொன்னா அப்போ இருட்டில் என்னென்ன பண்ணி நாசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரூர்ல நடந்தது சதியெல்லாம் கிடையாதுங்க. அனைவர் உயிரும் போனதுக்கு காரணம் அந்த தற்கொலைகள் மிதிச்ச மிதி. இந்த மாதிரி கொளுத்துற வெயில்ல விஜய் வெயில் வருவதற்கு முன்பாக காலையிலேயே 8 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிக்க மாட்டாரு. அவர் எந்திரிக்கதே பாருங்க 9-9:30 மணிக்கு தான் எந்திரிச்சு நிதானமா ஏர்போர்ட்டுக்கு அப்புறமா பேச வேண்டிய இடத்துக்கு சேருவார். அப்போ ஏற்பட்டவர் 12 மணின்னு சொன்னா 12 மணிக்கு வரணுமா, 2 மணிக்கு மேல தான் வருவார். அது வரைக்கும் காத்துனுக்கணும். கூட்டத்தோட கூட்டமா ஐக்கியமாகி கசுங்கி நசுங்கி காத்துனுக்கணும். அப்படி காத்துனுக்கிற கூட்டம் தான் கொலவெறியோடு விஜய் வராருன்னு சொன்ன உடனே பறந்து பாயறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அங்க ஒரு டிராபிக் போலீஸ் நல்லது சொன்னாம தான் பாருங்க இந்த கூட்டத்துக்கு நல்லது சொல்றதுக்கு ஒரு போலீஸ் இருக்காரு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, கொஞ்சம் வழிபடுங்கம்மான்னா ஓன்னு கத்துறது. வாங்கின காசுக்கு மேல கூவுறாங்களே அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா ஒரு காமெடி டைலாக்ல. அந்த மாதிரி தான் பாருங்க, வாங்கின காசுக்கு மேலேயோ அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளவோ ஓன்னு கத்தி 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 எனர்ஜி எல்லாம் போயிடுது. எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களை வெறுப்பேற்ற வேண்டியது. எனர்ஜி டிராப் ஆனதுக்கு பிறகு யாரை வெறுப்பேற்றினாங்களோ, எந்த போலீஸை பார்த்து கிண்டல் பண்ணாங்களோ அந்த போலீஸ் தான் இவங்க மயக்கம் போட்டு விழும்போது அவங்களெல்லாம் பாருங்க கூட்டத்திலிருந்து மீட்டு காப்பாத்துறாரு. நேற்றைய தினம் விஜய் செய்த இந்த பிரச்சார கூட்டத்தில் பாருங்க, நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்த காரணத்தினால் கொளுத்தும் வெயிலில் அதிகமாக பாதிக்கப்பட்டு தொடர் மயக்கம். இந்த தொடர்ந்து மயக்கம் போட்டு விழுற ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அந்த மயக்கம் போட்டு விழுறவங்களை பார்த்துட்டு ஐயோ என்னப்பா இது பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படின்ட்டு முன்னாடி பரிதாபப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனா பாருங்க இது தொடர்கதையாகிவிட்ட நிலையில் அட போங்கப்பா உங்களுக்கு இதே வேலை தான், ஏன் மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு இவ்வளவு நேரம் காத்துனுக்குறீங்க, உச்சி வெயில் மண்டைக்குள்ள இறங்குது தெரியுது இல்லைங்களா, எங்கேயாவது ஒரு ஓரமா தப்பிச்சு ஓட வேண்டியதுன்னு. ஆனா ஏன் ஓடாம நின்னுக்கிறீங்க, எப்படிப்பா ஓட முடியும், இத்தனை மணி வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு கொடுத்த டார்கெட் செட்டப். விஜய் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் அவருக்கு மிகப்பெரிய மாஸ் இருப்பதை போல ஒரு பில்டப் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக தான் பாருங்க இவங்களே ஒரு பெரிய கூட்டத்தை செட்டப் பண்ணி ஒரு மாஸ் சைக்காலஜியை கிரியேட் பண்ண வேண்டியது. இவங்க செட்டப் பண்ற இந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்னப்பா இது விஜய்க்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கா, அப்ப நம்மளும் விஜய் பின்னாடி தான் போகணும்னு சொல்லி ஒரிஜினல் ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க இல்லைங்களா. கடும் வெயில் என்றும் பாராமல் எப்படியாவது அச்சு புடிச்சின்னு நம்ம தலைவனை வீடியோ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும்ட்டு. அதுக்கு தான் பாருங்க இந்த மாஸ் சைக்காலஜியை உருவாக்குவதற்காக இவங்க செட்டப் பண்ற போலியான ஆர்டிபிஷியல் கிரௌடு. இது வீடியோ எடுக்கிறதுக்காக அச்சு புடிச்சின்னு ஓடுறோம்னு சொல்லி இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவே நசிங்கின்னு ஓடுறாங்க இல்லைங்களா. மயக்கம் போட்டு விழுவோன்னு தெரிந்த பிறகும் கூட அவங்க மொபைல்லாம் வாங்கி பாருங்க, யார் மொபைலாவது ஆன்ல இருக்குமான்ட்டு. இப்போ வீடியோ ஆன்ல இருக்கிற பட்சத்துல வீடியோ எடுக்கும் போது விஜயோட உருவம் அங்க தெரியணும் இல்லைங்களா. ஆனா பாருங்க எல்லார் மொபைலும் கருப்பு ஸ்கிரீன் தானே காட்டுது. வீடியோ எடுப்பதற்காகத்தான் நீயா நானான்னு கூட்டத்துல உசுரா பார்க்காம அடிச்சு புடிச்சின்னு நசிங்கின்னு பிதிங்கின்னு முன்னாடி போய் நிக்கிறீங்க. அப்படி எந்த விஷயத்துக்காக எந்த காரணத்துக்காக போறீங்களோ அந்த காரணத்தை ஃபுல்ஃபில் பண்ணவே மாட்டாங்களே. எல்லாருடைய கேமராவும் ஆன்லயே இல்லை, ஆஃப்ல வச்சு சும்மா வச்சுன்னு சீன் காட்டுனுறாங்க. நாயகன் படத்துல வரோம் இல்லைங்களா, ஐயா நாயக்கர் ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயான்ட்டு. அதே மாதிரி சினிமா வேடிக்கை காட்டுறதுக்காக விஜயோட வண்டி நிக்குது. ஐயா விஜய் ஐயா போயிடாதீங்கயா உங்களுக்காக தான் ஏன் காத்துனுக்குறான்னு ஒரு அம்மா ஓடி வராங்க, ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி ஓடி வர்றது தப்பு கிடையாது, செட்டப் பண்ணி உங்க சினிமா வேடிக்கை காட்டுறது. ஆனா பாருங்க கழுத்துல இருக்கிற துண்டையாவது எடுத்து போட்டு ஓடி வரணும் இல்லைங்களா. கழுத்துல துண்டு போட்டுட்டு அந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு காட்டி கொடுத்துக்கினே மனுவை கொடுத்து வராங்க. என்ன மனு, நீங்க சிஎம் ஆனீங்கன்னா இந்த மனுல உள்ள கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்ட்டு மனு எழுதி கொடுக்குறாங்களாமா.
இன்னொரு பக்கம் எம்ஜிஆரோட போட்டோவை பெருசா ஃப்ரேம் பண்ணி அந்த பவுன்சர் கையில வச்சுருக்காரு. அந்த எம்ஜிஆர் போட்டோ மேல வர 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 பாருங்க, விஜயோட அந்த கேரவன் வேன்குள்ள இருக்கிற லிஃப்ட் ஆன் ஆகி மொல்லை ஒரு வராரு. முள்ள வந்து 2 பேரும் அந்த போட்டோ ஹைட்டுக்கு இவர் ஈக்குவலா மேட்ச் ஆகி அடுத்த எம்ஜிஆர் நான் தான் காட்டுறாராமாமா. வேற ஒரு கட்சிக்கு சொந்தமான தலைவரோட போட்டோவை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்கதை தவிர விஜயால பாருங்க சுயமா சொந்தமா எதையுமே யோசிக்க முடியல. 23ஆம் புலிகேசியில் ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, ஏன்டா புது செய்தி எடுத்துன்னு வரான்னு சொன்னா ஏற்கனவே செத்து போன செய்தியா எடுத்துன்னு வரேன்னு சொல்லி, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏற்கனவே இவங்க காசு கொடுத்து சங்கீதாவும் விஜயும் இருக்கிற அந்த போட்டோவை பிரச்சாரத்தின் நடுவே எடுத்து காட்டுங்கப்பா, நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த சண்டை இல்லைன்ட்டு இவங்க காட்ட சொன்னாங்க போதுக்கு போட்டோவை. எப்பவோ காட்ட சொன்ன போட்டோவை நேற்றைய தினம் கூட்டத்தில் காட்டுறாங்க. சங்கீதா அவர்கள் தொடுத்த விவாகரத்து வழக்கு நேற்றைய தினம் பாருங்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அதற்கு முன்பாக இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி 250 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் தர வேண்டும் என்று சங்கீதா தரப்பிலிருந்து கேட்கறாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன், நான் பரம ஏழை, 35 கோடி வேணா தரன்ட்டு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போயிருந்துருக்குது. அப்ப பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்படாதே, அனைவரையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு தர வேண்டிய ஜீவனாம்சம் 250 கோடிலாம் கொடுக்க முடியாது, 35 கோடி ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு இவர்களுக்குள்ள பேரம் போயினுக்குது. ஆனா பாருங்க, இது தெரியாம எப்பவோ சொன்ன செட்டப்பை நேற்றைய தினம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. போட்டோவை எடுத்து காட்டி 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்குள்ள சண்டை இல்லை, பார்த்துக்கங்க மக்களே அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் கூட ஒரு ஓரமாக தான். இப்போ நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்த காரணத்தினால் உச்சி வெயில் மண்டையை பொழந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஏன் காத்துனுக்குறீங்க? யார் காத்து கொண்டு இருக்க சொல்றது? விஜய் தூங்கி எந்திரிச்சு எவ்வளவு லேட்டா வந்தாலும் அவரை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் நிற்போன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நான் சோறு தண்ணி கிடைக்காம போச்சா? இல்ல அப்பா அம்மா உங்களுக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? விஜயை இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ ஆதாரபூர்வமா எங்க கிட்ட வந்து காட்டினாதான் உங்களுக்கு சோறு போடுவோன்னு உங்க வீட்டுல அப்பா அம்மா யாராவது சொன்னாங்களா? இல்ல விஜய் வந்து பல மணி நேரங்கள் காத்திருந்து வீடியோ எடுத்துட்டு வீட்டுல போயிட்டு பொக்குஷமா லாக்கருக்குள்ள வச்சுட்டா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சோறு கிடைச்சிருமா? படிப்பு கிடைச்சிருமா? வேலை கிடைச்சிருமா? வாழ்க்கை கிடைச்சிருமா? என்னதான் கிடைக்கும் உங்களுக்கு? முன்னாடி யார் முந்தி கொண்டு முன்னாடி வந்து வீடியோ எடுத்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறீங்களோ அவர்களுக்கு மரணம் இலவசம்னு மரணம் தான் கிடைக்கும். இந்த கூட்டத்தின் நடுவே சிக்கி உசுறு, விலை மதிப்பில்லாத உசுறு போனா கூட பரவாயில்லைன்னு போற அளவுக்கு உண்டான லட்சியவாத கூட்டம் இந்த கூட்டமா? கிடையவே கிடையாது. செட்டப் பண்ற கூட்டம், ஆர்டிபிஷியலா உருவாக்குற கிரௌடு. நல்ல எண்ணத்துல, ஒருவேளை நல்ல எண்ணத்துல விஜய் அரசியலுக்கு வந்திருந்தால் இதை போன்ற தொடர் சம்பவங்கள், உயிர் பலிகள் நடக்காம பார்த்துட்டு இருப்பார் இல்லைங்களா. விஜய் கூட்டிய முதல் மாநாட்டிலேயே உயிர் பலிகள் நடந்ததை தொடர்ந்து அதற்கு பிறகு எந்த இடத்திலும் நமது கூட்டத்தில் உயிர் பலிகள் நேராமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை முன்னெச்சரிக்கையா செஞ்சிருப்பார் இல்லைங்களா. ஸோ நல்ல எண்ணத்துல அரசியலுக்கு வரவங்க கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. விஜய் தான் நல்ல எண்ணத்துல அரசியலுக்கு வரலீங்களே, கெட்ட எண்ணத்துல அரசியலுக்கு வந்தவர். போற எல்லா இடத்துலயும் விஜய் நான் ஆட்சிக்கு வந்தா எண்ணத்தை தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கிழிப்பேன்னு ஏதாவது யாருமே சொல்லாத வாக்குறுதியை கொடுக்குற பட்சத்துல ஓகே. ஆனா போற எல்லா இடத்துலயும் என்ன கேட்கறாருங்க, உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா இல்ல இந்த விஜய் வேணுமா? இதுதான் உங்க கொள்கையாப்பா? ஆட்சிக்கு வந்து நாங்க என்னத்தை தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கிழிச்சு தூக்கி நிறுத்துவோம் அப்படின்னு எந்த ஒரு பிளானிங்கோ திட்டமோ எந்த ஒரு கொள்கையோ விஜய் கிட்ட இல்லை. ஸ்டாலின் உங்களுக்கு வேணுமா விஜய் வேணுமான்னு கேட்கிற அளவுக்கு உண்டான கெட்ட எண்ணத்துல வந்தவருங்க இவர் விஜய். பிஸ்கெட் ஜேபி கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்துல பிஸ்கெட் ஜேபி கட்சியோடு அதிமுக கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டால் சிறுபான்மையினர் வாக்குகளை நம்ம இழந்துருவோம். ஸோ வருகின்ற சிறுபான்மையினர் வாக்குகளை எப்படியாவது திமுகவுக்கு போகாம அதை உடைக்கணும்னு சொன்னா வேற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த ஆயுதம் தான் விஜய். சிறுபான்மையினர் வாக்குகளை உடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆயுதம் தான், பிஸ்கெட் ஜேபி கட்சியால் உருவாக்கப்பட்ட ஆயுதம் தான் விஜய். அது நேற்றைக்கு முன்தினம் வெளிப்படையாக அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. முட்டி போட்டு போனார் இல்லைங்களா, கட்சி துண்டை கூட கழுத்துல இருந்து எடுக்காம விஜய் முட்டி போட்டு செய்த டிராமாவை குறித்தும் அந்த டிராமாவுக்கு பின்னணியில் வைக்கப்பட்ட கேமரா செட்டப்பை குறித்தும் ஏற்கனவே நேற்றைய தினம் விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் அந்த காணொலியை யாராவது பார்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம். பார்க்காத நண்பர்கள் தவறாமல் கண்டிப்பா பாருங்க. விஜய்க்கும் விஜயோட கட்சிக்கும் கொள்கை என்னவென்பதை இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. தேர்தல் வாக்குறுதியை கூட புத்தகமா போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. திமுகவோட வாக்குறுதிகளை அப்படியே கட்டு பேஸ்ட் காப்பி ஜெராக்ஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்து வெளியிட்டிருக்காரு. ஓட்டுப்பதிவு செய்யும் நாளைக்கு மறுதினம் கூட நெருங்கி வந்து விட்டது. ஆனால் இது வரைக்கும் விஜய்க்கும் விஜயோட கட்சிக்கும் கொள்கை என்னவென்பதை சொல்லவே இல்லை. ஸோ கொள்கையே இதுவரை எதுவுமே இல்லாத காரணத்தினால்தான் ஒரே ஒரு கொள்கை, உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா இந்த விஜய் வேணுமா? சரி, ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம் விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்டான தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது வரைக்கும் விஜய் என்னத்தை செஞ்சு கிழிச்சிருக்காரு, என்ன துரும்ப கிள்ளி போட்டிருக்காரு இது வரைக்கும்?
ஏன்னா பாருங்க, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவ்வளவு வருஷமா நான் அறுத்து தள்ளியிருக்கேன்னு எதையாவது எடுத்து போட்டா கூட பரவாயில்லையப்பா, அவர் அறுத்து தள்ளினது மலை மாதிரி குவிஞ்சிருக்க, இதுக்காகவாது விஜயை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதையாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அறுத்து தள்ளிருக்கீங்களா? வாயை திறந்தா ஒன்னே ஒண்ணுதான், திமுக 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 திமுக. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகும் கூட திமுக கட்சியை திட்டிங்கிறாரு வேமா சூசோ இல்லாம. இப்படி திமுகவை திட்டியே பாருங்க, பொழப்ப ஓட்டி தேர்தல் நாள் கூட வந்து விட்டது. இப்போ ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாராமா, நீண்ட லெட்டர் ஒன்று. நான் வல்லவன், நான் நல்லவன், நான் எப்பேற்பட்ட வலியை தாங்கின்னு வந்திருக்கேன், எவ்வளவு வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு வந்திருக்கேன், எல்லாம் உங்களுக்காக தான் தன்னைத்தானே தற்பெருமை அடித்து கொண்டு ஒரு நீளமான ஒரு லெட்டர் எழுதுறாரு இல்லைங்களா? அந்த நீளமான லெட்டர் எழுதி கடைசியில ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி முடிக்கிறாரு பாருங்க. ஊழலை பத்தி யாரு பேசுறதுன்னு கொஞ்சம் கூட தகுதி இல்லாம இருக்காரு. விஜய்க்கு அடுத்த கட்சியோட ஊழலை குறித்தோ அடுத்தவர்களின் ஊழலை குறித்தோ பேசுவதற்கு கொஞ்சோண்டு தகுதி இருக்கா? அது வெளிநாட்டு கார் வாங்குறதுல இருந்து வாங்குற சம்பளத்துல பதுக்கி வைக்கிற கருப்பு பணத்துல இருந்து நீதிமன்றத்தில் அடிக்கு மேல அடி வாங்கி அபராதம் எல்லாம் வாங்கியிருக்காரு. எக்கச்சக்கமான வருமான வரி வழக்கு விஜய் மீது உள்ளது. இது போக நான் உத்தமப்பா, நான் எப்பேற்பட்ட நல்லவன்பா, ஊழல் செய்யவே மாட்டான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான், ஊழல் செய்யவே மாட்டான். மறுபடியும் சொல்றோம், வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி ஊழல்லாம் எப்படி செய்யணும்னு கத்துக்குன்னு தான் வந்திருக்காரு. ஒரு வேட்பாளர் வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போது தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் எவ்வளவு சொத்துகள் இருக்கு என்கின்ற விவரத்தை பிரமாண பத்திரமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்குற அந்த பிரமாண பத்திரத்துல நேர்மையா கணக்கு கொடுக்கணும். ஆனா பாருங்க, விஜயோட நேர்மை அடுத்த கட்சி ஊழல்னு சொல்றாரு இல்லைங்களா, என்ன மாதிரி இருக்குங்க அவரோட நேர்மை? பிரமாண பத்திரத்துல 100 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் கணக்கை கம்மி பண்ணி காட்டியிருக்காரு. விஜய் கிட்ட இருக்கிற சொத்துல இருந்து ஒரு 100 கோடி ரூபாயை அமுக்கிட்டு கம்மியா கணக்கு காட்டுறாரு. இதை பிடிக்கிறாங்க. இதை பிடிச்சி நீதிமன்றம் பாருங்க உடனடியாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. சாதாரண நடிகராக இருக்கும் போதே முதல் முறையாக அனைத்து ஊழல் கட்சிகளுக்கும் மாற்றாக வந்த உத்தம கட்சின்னு சொல்லி உள்ள வருகின்ற சமயத்திலேயே பாருங்க 100 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான ஊழலை எப்படி பண்றதுன்ட்டு அழகா கத்துன்னு உள்ள வராது. ஆனா பாருங்க, மதர் தெரசா மாதிரி எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்கு தானமா வழங்கி விட்டு சேவை செய்ய வந்த மாதிரி நான் வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு வந்திருக்கேன், எவ்வளவு வசதிகளை விட்டு வந்திருக்கேன்னு போற எல்லா இடத்துலயும் புலம்புறாரு. இன்றைக்கு விட்ட அறிக்கையில கூட பாருங்க, நான் வலிகளை தாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வலிங்க சொல்லணும் இல்லைங்களா? என்னப்பா உங்களுக்கு வலின்னு சொல்லி. ஆமாங்க, இப்போ வண்டியில போறாரு, ஸ்பீட் பிரேக்கர்ல வண்டி ஏறி இறங்குது, பிரச்சார வண்டி. அப்ப ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது ஒரு விதமான வலி வரும் இல்லைங்களா? மனுஷனை தூக்கி போடும் போது அந்த வலியை தாங்கி நிற்காது. விஜய் எப்பவுமே ஒரு 10 மணிக்கு மேல தான் எந்திரிப்பாரு. ஆனா இப்ப பிரச்சாரம் வந்துச்சுன்னு சொல்லும் போது 9:55 எந்திரிக்கணும். அந்த 5 நிமிஷம் தூக்கத்தை விட்டு கொடுக்குறாரு இல்லைங்களா? அது வலி தானே. பிரச்சாரத்துக்கு வரான் ஏசி வாகனத்துல, அந்த ஏசி வாகனத்துல வந்து கஷ்டப்பட்டு மேல வந்து நின்று பேசி இருக்கும் போது எதையோ நீங்க தூக்கி அடிக்கிறீங்க, மாலையை தூக்கி போடுறீங்க, கேட்சி பிடிக்கிறேன், அது ஒரு வலி. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தூக்கி அடிக்கிறீங்க, அது என் மண்டையில எல்லாம் வந்து விழுது, அந்த வலியெல்லாம் தாங்கிறேன், அது ஒரு வலி. நேத்திக்கு கூட பாருங்க, பிரச்சார வாகனத்துல இருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன், இது ஒரு வலி. இந்த வலியெல்லாம் யாருக்காக ஏற்றுக்கொள்கிறேன்? உங்களுக்காக ஏற்றுக்கிறேன். ஒரு வேலை பாருங்க, இதை போன்ற வலிகளை தான் வலி வலி வலின்னு சொல்லினுகிறாரோ. இதுல வேற பாருங்க, எல்லா வசதிகளை விட்டு வந்திருக்கேன் 100 கோடி ரூபாய் சொத்தை அமுக்கிட்டு கணக்கு காட்டாம வந்திருக்காரு. இன்னும் எவ்வளவுதான் கணக்குல காட்டாம கருப்பு பணமாக அமுக்கி வச்சிருக்காரோ அதெல்லாம் எப்ப வெளியே வர போதோ. அவ்வளவு இருந்தோம் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். வலிகளை தாங்கி கொண்டு உங்களுக்காக வந்துருக்கிறேன். இது சினிமா கிடையாதுங்க. உணர்ச்சி பொங்குற மாதிரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி காட்சிகளை அமைத்து உணர்ச்சி மிகு டயலாக் எல்லாம் பேசி ஓட்டுகளை அறுவடை செய்து முதல்வர் சீட்ல வந்து உட்கார்றதுக்கு இது சினிமா கிடையாது. ரியல் அரசியல் களம். இங்க அறிவார்ந்த மக்கள் கிட்ட பேசும்போது அறிவை பயன்படுத்தி பேச வேண்டும். ஓட்டுகள் விஜய்க்கு போடணும்னு சொன்னா எதுக்காக விஜய்க்கு போடணும்னு சாலிட் ரீசன் வேணும். உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா விஜய் வேணுமான்னு கேட்கிற அளவுக்கு உண்டான ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல நிக்கிறதுக்கு விஜய்க்கு முதல்ல தகுதி இருக்குதா? எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் நான் வந்திருக்கேன்னு இன்றைக்கு எழுதி அந்த அறிக்கையில சொல்றாரு இல்லைங்களா? இப்போ கலைஞர் அவர்கள் கூட தான் பாருங்க அரசியலுக்கு வரும்போது அவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது. அவர் கட்டமைத்த இந்த கட்சி 75 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமாக நிக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யாரையும் ஏமாத்தி இத்தனை ஆண்டுகளாக கட்சியெல்லாம் நடத்த முடியாது, ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அவ்வளவு விஜயை ஃபாலோ பண்ற தற்கூரி கூட்டம் மாதிரி கிடையாது. ஸ்டாலின் அவர்களின் அரசியல் அனுபவம் என்ன, விஜயோட அரசியல் அனுபவம் என்னவென்பதை எடுத்து போட்டுட்டு அப்புறமா அந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா விஜய் வேணுமான்னு தப்பே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா செட்டப் மன்னனோட செட்டப்பை குறித்து என்ன மாதிரி வலிகளை தாங்கிக் கொண்டு வலிகளை ஏற்றுக்கொண்டு வலிகளை வாங்கி கொண்டு வருகிறார் என்கின்ற வலியை குறித்து தவறாம உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.